अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। वअलैकुम सलाम रहमतुल्लाह। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि अम्मा बाद। கலியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையல்ல நிர்வாக பெருமக்களே, அருமையான மாணவர்களே, மாணவர்களை பெற்றெடுத்த அருமையான பெற்றோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஃபைலுர் ரஹ்மான் ஹிஃபுல் மதரசாவினுடைய 49வது ஆண்டினுடைய பாட துவக்க விழாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். தமிழகத்தில் பல மதரசாக்கள் ஹிஃபுல் மதரசாக்கள் செயல்பட்டாலும் கூட ரஹ்மான்பேட்டை ஃபைலுர் ரஹ்மான் ஹிஃபுல் மதரசா என்பது ஒரு தலை சிறந்த மதரசா என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. காலம் சென்ற எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் NPS கமாலுத்தீன் பாத்தவி ஹலரத் அவர்கள் கட்டி காத்த ஒரு அற்புதமான மதரசா. இன்றைய ஆசிரியர் தந்தைகள் அன்றைய கமாலுத்தீன் ஹதரத் அவரிடம் மண்டியிட்டு குரானை மனனம் செய்த ஹாஃபில்கள் தான் இன்றைக்கு ஆசிரியர்களாக இந்த மாணவர்களுக்கு பாடத்தை போதித்து வருகிறார்கள். மன்னர் எவளியோ மக்கள் அவளி என்று சொல்வதை போன்று ஆசிரியரை போன்றே இந்த ஆசிரியர்களும் தங்கள் மாணவர்களை உருவாக்கி வருவதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையான பெற்றோர்களே, தலை சிறந்த ஒரு மதரசாவை நீங்கள் தேர்வு செய்து உங்கள் பிள்ளைகளை குரானை மனனம் செய்வதற்காக நீங்கள் சேர்த்திருக்கின்றீர்கள். எனக்கு முன்னால் பேசிய மௌலவி அல்ஹாஜ் அப்துல் ரஹீம் ஹதரத் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை பாதுகாப்பதற்காக இந்த இளம் உள்ளங்களை எல்லாம் தேர்வு செய்திருக்கின்றார். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குரானை நாமே இறக்கி வைத்தோம், நாமே அந்த குரானை பாதுகாப்போம் என்று அல் குரானுக்கு மட்டும்தான் அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கின்றார். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை பாதுகாப்பதற்காக அவன் மனித உள்ளங்களை தேர்வு செய்து எல்லோரையும் தேர்வு செய்யாமல் தனக்கு பிரியமான தன்னுடைய குடும்பத்தாரை மட்டும் அல்லாஹ் தேர்வு செய்தான் என்பதையும் ஹதரத் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அருமையான மாணவர்களே, அல்லாஹ் தன் வேதத்தை பாதுகாப்பதற்காக உங்களை தேர்வு செய்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே நீங்கள் மிக மிக கண்ணியமானவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய கலாம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற காரணத்தினால் வேறு தவறான சிந்தனைகளுக்கு உங்கள் உள்ளங்களிலே நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. எப்பொழுதும் நீங்கள் சுத்தமாக ஒதுவோடு நீங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சதாவும் குரானை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஒட்டகத்தை கட்டி வைத்தால்தான் அந்த ஒட்டகம் பாதுகாப்பாக இருக்கும். ஒட்டகத்தை கட்டி வைக்காமல் அவிழ்த்து விட்டால் அது எங்காவது சென்று விடும். அதுபோன்றுதான் குரானை நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தால்தான் அந்த குரான் உங்கள் உள்ளத்தில் பாதுகாப்பாக இருக்குமே தவிர குரானை நீங்கள் ஓத மறந்துவிட்டால், ஓதாமல் விட்டுவிட்டால் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்தை போன்று அது எங்காவது தொலைந்துவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நல்ல மனன சக்தியை தந்து மனனம் செய்த குர்ஆனுடைய வசனங்கள் ஒன்றை கூட நீங்கள் மறந்து விடாமல் நீங்கள் உயிர் வாழும் காலமெல்லாம் குர்ஆனோடு பின்னி பிணைந்து எல்லா நேரங்களிலும் குர்ஆனோடு வாழக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் குடும்பத்தார்களையும் எங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஒவ்வொரு ஆண்டும் மதரசாவினுடைய துவக்க விழாவிற்கு மறக்காமல் எங்களை அழைக்கின்ற நிர்வாக பெருமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த மஹல்லா வாசிகளுக்கும்
மாணவர்களுக்கும் மனமார்ந்த ஜஸாக்குமுல்லாஹு கைரா என்ற நன்றியை சாட்சியவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم بارك لهم، اللهم بارك لهم، اللهم بارك لهم بركة ونعمة بحرمة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم بارك في هذا البلد بتلاوة القرآن بركة ونعمة بحرمة نبينا محمد صلى الله عليه وسلم.